அமிதா பேசுகிறேன். இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன். ரொம்ப முக்கியமான நாள். எவ்ரி இயர் ஆன் 11th நவம்பர் 11 o'clock and 11 minutes நம்ம எல்லாமே இந்த கமிட்டியில் இருக்கிற எல்லாமே மெம்பர்ஸ், நிறையா மெம்பர்ஸ் who follow this particular routine, நம்ம எல்லாமே உட்காரு நம்ம we meditate அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் மெடிடேஷனில் என்ன பெனிஃபிட்ஸ் அது நான் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம குருமான் தான் அதை பற்றி சொல்கிறேன். ஆர் வெரி வெரி ரெஸ்பெக்டட் தாத்தோ ஸ்ரீ ரவி சார் இங்கே இருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 2011 தான் இந்த ப்ரோக்ராம் குளோபல் பீஸ் டேன்னு ஆரம்பிச்சது. அது ஆரம்பிச்சது கோலாலம்பூர் மலேசியாவில். ஸோ ஒரு நோக்கம் என்னென்னா ஒரு நிமிஷத்தில் எப்படி அமைதியை காணுறது தான். ஸோ குருமான் பொறுத்தளவில் ஒன்று தான், அந்த இண்டிவிஜுவல் பீஸ் டு குளோபல் பீஸ். ஒரு உலக அமைதி வரணும்னு சொன்னால் தனியாக ஒரு மனுஷனுக்கிட்ட அந்த அமைதி வேணும். அந்த அமைதி வர்றதுக்கு எல்லாரும் இப்போ பரபரன்னு பிஸியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த 11 ஒரு டைம் டிசிப்ளினாக செட் பண்ணி காலையிலையும் மாலையும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம், உடலுக்குள்ள மாற்றம், ஆரோக்கியம், பொருளாதார வளர்ச்சி, தெளிவான ஒரு சிந்தனை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. மலேசியாவில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் 11 இது இன்று வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த லேட்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் செஞ்சாங்க அந்த ப்ரோக்ராம், லாஸ்ட் இயர் நடந்துச்சு. இன்னைக்கு புதுச்சேரியில் நடக்குது. ஸோ ஐ ஃபீல் இஸ் அ ஹானர். உங்களுக்குலாம் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா அது ஒரு டிசிப்ளினாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் ஜஸ்ட் 11 ஒரு நிமிஷம் நம்மளோட அமைதியாக மூச்சில் கவனத்தை வச்சு அமைதியாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது. குறிப்பாக ஆரோக்கியம், மன அமைதி, ஒரு தெளிவான சிந்தனை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உடலுக்குள்ள நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் வே ஐ லுக் அட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, கோயம்புத்தூர் கூட இந்த சேம் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியாச்சு. அதுக்காக தான். அண்ட் நான் கூட நான் நார்மலா மெடிடேஷன் பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் இது இன்னொரு மெத்தட் ஆஃப் மெடிடேஷன். இது பண்றதுக்கு அப்புறம் கூட சார் சொன்னார் மாதிரி நீங்க சொல்லுங்க, அது கொஞ்சம் நம்ம மனசுல நிம்மதி இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கு நிம்மதி வர முடியும். நம்ம ஃபேமிலிக்கு நிம்மதி இருக்குன்னா இந்த தேசத்துல நிம்மதி கொடுக்க முடியும். ஒருவேளை நம்ம தேசத்துல நிம்மதி இருக்கும், ஃபுல் உலகத்துல எல்லாருக்கும் நிம்மதி கொடுக்க முடியும். ஸோ ஸ்லோ பட் ஸ்டெடி இந்த ப்ரோக்ரஸ், இந்த வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில இருக்கணும், நம்ம எல்லாருக்காக இருக்கணும். ஐயோ, நீங்க கட்சி பத்தி பாலிடிக்ஸ் பத்தி இப்போ சொல்லாதீங்க. இந்த நிகழ்ச்சி பொதுவா ஒரு நிமிடம் அமைதியை காப்பேன். இந்த சிம்பிளா என் புரிதல் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் பிரஸ் மீடியா எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் டிராவல் ஆகும். எப்பவுமே நம்ம ஒர்க் அவ்வளோ ப்ரெஷரா இருக்கும். இப்போ உங்க மைண்ட்ல நிம்மதி இல்லைன்னா எவ்வளோ டென்ஷனா இருக்கும். அது வேலையை கிளியராகவே இருக்காது. ஸோ நீங்க ஒரு நிமிடம் அமைதியா ஒரு 60 செகண்ட் ஒரு இருக்கிற இடத்துல நீங்க உட்காந்து பாருங்க. ஜஸ்ட் ஒரு வாரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் இயர் நவம்பர்ல நடக்கும்போது வந்திருந்தோம். என்ன ஒரு நிமிடத்துல மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா தத்தின் சார் மேடையில கூட சொன்னாரு, ஒரு நிமிடத்துல ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு நிமிடத்துல பையன் பொண்ணு பிறக்கிறாங்க, ஒரு நிமிடத்துல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. ஸோ 60 செகண்ட் நம்ம உடம்பு நம்மளோட அவேர்னஸ்ல நம்ம உக்காந்தோம்னா நம்ம உடம்புல அந்த டிசிஷன், அந்த அமைதி வருது. அந்த அமைதி என்னத்துக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா நம்ம செய்யற வேலையில ஒர்க் ஆகுது. நீங்க அமைதியா வீட்டுக்கு போனாதான் உங்க பொண்டாட்டி புருஷன் அமைதியா வீட்டுக்கு போனா செல்லக்குட்டி எப்படி இருக்கிறான்னு. அதே நீங்க கோபத்துல வீட்டுக்கு போனீங்கன்னா ஸோ அந்த என்வாயர்மெண்ட்டே சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த அமைதி நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம தான் அது வெளியில தெரியப்படுத்தணும், எடுத்துக்கு வரணும்ன்றது தான் இதோட முக்கியமான இது.